தஞ்சையில் விசிக்கு அவங்க வந்து பேனரே ஒன்றும் பர்மிஷன் இல்லாமல் வச்ச பேனர் அதை அகற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாலை மறியல் அது வந்து ஒரு வேலைக்கு போகிற பையனோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக போகிறாங்க. அங்கே போகிறவங்களுக்கும் மறியல் பண்ணுறவங்களுக்கும் போராட்டம். போலீஸ் இதில் வந்து சமரசம் பண்ணியிருந்துருக்கலாம். எப்போ நீங்கள் வீடு அவன் வேலையை போயிட்டு போகிறோம், நீங்கள் இந்த சைடு சாலை மறியல் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். பளிச்சுன்னு பொது வழியில் ஒரு பையனை அடிக்கிறது உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இது மனித உரிமை மீறல் இல்லையா? திருப்பி அந்த பையன் அடிச்சேன். எந்த புல்லு பூச்சி கூட கோவம் வராதாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த போலீஸ்காரங்க பொதுமக்கள் மேலே இவ்வளோ ஆவேசம், ஒன்றும் தப்பே இல்லாத இடத்துல உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, உங்களுக்கு ஈகோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. ஊர் அடித்து உலையில போட்டவங்ககிட்டலாம் போய் சல்யூட் அடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ண அரெஸ்ட்டை தான் பார்த்தோமே. இதே தஞ்சை மாவட்டம் சேர்ந்து போலீஸ்காரங்க பண்ணது தானே இந்த அரெஸ்ட். ரீசெண்டாக எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணிங்களே, போய் அங்கே காத்திருந்து அதுக்கப்புறம் என்னமோ பிக்னிக் போகிற மாதிரி நீங்கள் வரீங்களா தஞ்சைக்கு டூர் போகிறோன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றா ஒரு காரில் ஏறி போய் அதில் செல்ஃபி வீடியோலாம் போட்டு என்ன காமெடி பண்ணீங்க? தப்பே செய்யாத ஒரு பையனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை! அப்படியே ஊரே பார்த்துச்சு. இது அப்படியே மனசே பதறுது அந்த பையனை கஷ்டப்படுறத பார்த்தா. அதுவும் அந்த போலீஸ் வேனுக்குள்ளே ஏற்றும் போதெல்லாம் அந்த பையனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒருத்தர் காலில் எட்டி உதைக்கிறாரு உள்ள. அது உயிராக என்னங்க நினச்சிங்க? போலீஸ்காரங்க ஏன் இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த ஃபெலிக்ஸ் கேஸு அவர் எதிர்த்து தான் பேசினாராம், அவர் இல்லாமே போயிட்டாரு. ஐயோ, இந்த பையனுக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு நல்ல ஆக்ஷன் எடுங்க, அந்த பையனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க. பாவமாக இருக்குது.